பிள்ளைங்களுக்கு நல்லா கதை சொல்ல தெரியும், ஒரு சில பிள்ளைங்களுக்கு நல்லா பேச்சு போட்டி பேச தெரியும். எங்களுடைய நோக்கம் எல்லா குழந்தைகளையும் நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொன்னதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை, உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. நீதிபதி அவர்களே, இதோ இங்கே இந்த குற்றவாளி கூட நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்பது மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த தண்ணீர் இப்பொழுது பாட்டிலில் அடித்து பணத்திற்கு விற்கும் நிலை வந்துவிட்டது. காரணம், தண்ணீர் அசுத்தமாக மாறிவிட்டதால் சுத்தமான தண்ணீரை பணம் கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது. அசுத்தமான நீரால் காலரா, விஷ காய்ச்சல் பல நோய்கள் பரவுகின்றன. நோய்களால் பல மக்கள் இருக்கின்றனர். இதனால் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கடன் நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் அசுத்தமாக இருப்பதை பற்றி கூற விரும்புகிறீர்களா? ஐயா, நான் மேகத்தில் இருந்து சிறு துளியில்லாம இந்த மண்ணில் விழும் வரை சுத்தமாக தான் இருந்தேன். பின்பு தெளிந்த நீராக மாறி ஆரோக்கியமாக உள்ளேன். ஆனால் என்னை அசுத்தமாக்குவர் மனிதர்களே. என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள், தோல் கழிவுகள் கொட்டி என்னை அசுத்தமாக்குவர் மனிதர்கள் தான். என் சுற்றுப்புறத்தையும் என்னையும் இருந்தவர்கள் காய்ப்புமாக மனிதர்கள் இன்னும் என்னை பயன்படுத்துகிறார்கள். அப்செக்ஷன் மைலார், இந்த நீர் பெரிய பேரலையாக மாறி, அதாவது சுனாமியாக மாறி மனித உயிர்களை அழிக்கின்றது. அதனால்தான் இந்த மனிதர்களை கொலை கொள்கிறது. மனிதனை சுத்தப்படுத்துவதற்காக நான் படிக்கப்பட்டேன். நானாக அசுத்தமாகவில்லை. அசுத்தமாக்கும் என்னை சுத்தம் செய்ய யாரும் முன்வரவில்லை. நானாக கழிவுகளை தேடி போவதுமில்லை. மனிதர்கள் தான் என் மீது கழிவுகளை கொட்டுகிறார்கள். நான் சுனாமியாக மாறுவதற்கு நான் காரணமில்லை. நிலநடுக்கத்தால் இவ்வாறு காணேன். எனவே இவ்வுலகில் என்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். நீலம், நீலம், நீலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றுமில்லை, வேற ஒன்றுமில்லை. ஐயா, நான் மனிதர்களையும் தாவர மற்றும் விலங்குகளையும் கூட தாங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை மனிதர்கள் பூமாதேவி என்று கூறுவார்கள். என்னை குற்றவாளி கூட்டில் ஏற்றது வசத்தே கூடியது. ஐயா, பெற்ற பிள்ளையை கல்விகள் ஊற்றி கொள்வது போல நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி இதோ இந்த நீரை கூட சுனாமியாக மாற்றுகிறார். இந்த குற்றச்சாட்டில் உண்மை என்ன? சில இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். இது இயற்கையின் தன்மை. வளமான இடத்தை மனிதர்கள் காயப்படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரத்தை சில மணி நேரங்களில் வெட்டி விடுகிறார்கள். நான் வெப்பம் அடித்து விடாமல் இருந்த தண்ணீரை உள்வாங்கி குளிர்ச்சியடைகிறேன். ஆனால் என் மீது துணை போட்டு நீரை உறிஞ்சி விடுகிறார்கள். பெட்டியான விழி தோன்றுகிறான், தங்கங்கள் போலும் விழி தோன்றுகிறான். பிளாஸ்டிக் கழிவுகள் என் மேற்பரப்பில் மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன். எனக்கு மூச்சு திணறுகிறது. அதற்கு என் அழுக்குகள் நகராது. நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான அழுக்குகளை மனிதன் தோன்றுவதால் நெருப்பு குழம்பு வெளிவருகிறது. எனவே நெருப்பையும் இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டும் என்று தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். நெருப்பு, நெருப்பு, நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றுமில்லை, உண்மை தவிர வேற ஒன்றுமில்லை. பூகம்பமும் மனித உயிர்களை அளிக்கின்றது. இதற்கு நெருப்பாகிய நீங்கள் தான் காரணம் என்று இந்த இருவரும் கூறுகின்றார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? பூமிக்குள்ள தீவிரமாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாகவும் இருக்கிறேன். இந்த நீரை மேகமாக மாற்றி மழையை பொழிய பெருமன் வேலை தான் மனிதர்களை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அழிவுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். மனிதர்கள் தேவையில்லாததை எடுப்பதற்கும் என்ன பயன்படுத்துகிறார்கள், சமையலுக்கும் என்ன பயன்படுத்துகிறார்கள். நான் செய்யும் தவறு ஒன்றுதான். நான் எரியும் ஒரு புகை காலையோடு காட்டுகிறது.
கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். காற்று காற்று காற்று. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று கூறுகிறீர்களா? ஆமாம் யுவரான, ஒரு காலத்தில் நான் பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றியிருந்தேன். ஆனால் இப்ப எனக்குள் இருக்கும் பிராணவாயு குறைந்து கரிம வாயு அதிகமாகிவிட்டது. மனிதர்கள் தான் இந்த தவறை செய்கிறார் என்று தவறாக கூறுகிறீர்கள். அதற்காக தான் மாசு கட்டுப்பாட்டு வாய்ப்பு கொண்டு வந்து காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்துகிறோம். கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக குறைவு. தொழிற்சாலையிலிருந்து 400 மீட்டர் உயரத்தில் புகை வருகிறது. காடுகளை தீப்பிடிப்பதால் பல நாட்கள் புகைமண்டலமாக காட்சி தருகிறது. மரங்களை எரிப்பதால் புகை வருகிறது. அது அனைத்தும் என்னோடு தான் கலக்கிறது. இவ்வளவு ஏன் மனிதர்கள் தன்னையும் அடித்து என்னையும் அழிக்கும். சிகரெட் புகை நச்சு பொருளானே. கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகையை சென்றுவிட்டால் மட்டும் போதுமா? மனிதர்களை கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் இவ்வளத்தில் சேர்த்துக் கொள்ள விரும்பியது. எனவே ஆகாயத்தை சேர்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். மனிதர்கள் ஆகாயத்திற்கு தீங்கு விளைவிக்க முடியும். அதனால் இவ்வளத்தில் ஆகாயத்தை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். பாதிக்கப்பட்டவரின் உண்மையை தடுப்பது கோர்ட்டின் கடமை. எனவே ஆகாயத்தை வரச் சொல்லுங்கள். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு மனிதர்களால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுகிறதா? ஆமாம் யுவரான், அனைவரையும் தாங்கி இருக்கும் எனக்கு மனிதனால் பாதிப்பு. இந்த காற்று மனிதனால் மாசுபட எனக்கும் இந்த காற்று மண்டலத்துக்கும் இடையே உள்ள மூன்றும் படலத்தில் ஓட்டை ஏற்படுகிறது யுவரான். இதனால் வழியாக சூரியனின் புறவுதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது யுவரான். இதன் மேலும் கடலிலிருந்து நீராகி மேகமூட்டமாக சுமந்த நான் இப்பொழுது கரும்புகையை அதிகமாக செய்கிறேன். ஆராய்ச்சிக்காக மனிதனால் செலுத்தப்படும் ராக்கெட் புகை என் வானமண்டலத்தை சீரழிக்கிறார். இப்படியே நீடித்தால் நான் மழைக்கு பதிலாக அமில துளிகளைத்தான் மழையாக பொழிய செய்வேன். மனிதர்களின் ஆராய்ச்சி சாதனைகளை தவறு என்று சொல்வது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வது குறைந்து என்னை, அதாவது மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனை விவசாயிகள் மணி பரிசோதனைக்கு உடம்படுகிறார்கள். பருமனாகவும் விரைவாகவும் பயிர் வளர்த்தால் போதுமென்று நினைத்து செயற்கை உரங்களையும் பூச்சி கொலைகளையும் என்னை போட்டு பாழாக்குவது மனிதர்கள் தானே. பஞ்சபூதங்களையும் பாழாக்குவது மனிதர்கள் தானே. இல்லை நீங்கள் தான். மனிதர்கள் தான். இல்லை நீங்கள் தான். இல்லை நீங்கள் தான். மனிதர்கள் தான். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நில, நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவற்றை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் மனிதனின் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் இயற்கையை மாசுபடுத்தும் என்ற ஆகாயத்தின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. மனிதனின் பழக்க வழக்கம் மற்றும் அதிகமான தேவைகளால் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவை மிகவும் பெருகி